ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைக்ரோஸ்கோப். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோபயாலஜி லேப், அதாவது லேப்ராட்டரி சிஸ்டம் மைக்ரோபயாலஜியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோவாக பார்க்க போகிறோம். மைக்ரோபயாலஜி லேப் சிஸ்டமில் வந்து என்ன பார்ப்போம்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மண் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என்னென்ன பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ணுறதுக்காக பார்க்குற மெத்தட் தான் மைக்ரோபயாலஜி லேப்ராட்டரியில். இதில் வந்து ஸ்டெய்னிங் மெத்தடில் தான் முதல்ல பாக்டீரியாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கான என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படிலாம் பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிளேட் டெக்னிக். இதோட லாங் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஷார்ட்டாக என்னங்கிறத பார்த்துருவோம். பிளேட் டெக்னிக்கில் வந்து மொத்தம் 3 இருக்குது: ஸ்ட்ரீக், புவர் அண்டு ஸ்ப்ரெட். இதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து பார்த்துருப்போம். அதோட கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். என்னென்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க், பெட்ரி டிஷ், இன்குபேட்டர், லேமினார் ஃப்ளோ சாம்பர், ஆட்டோக்ளேவ், வெயிட் மிஷின், டெஸ்ட் டியூப், பன்சன் பர்னர், இனாகுலேஷன் லூப், ஹாட் ஏர் ஓவன், கெமிக்கல்ஸ் அண்டு மீடியம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மீடியம்ஸுங்கிறது பவுடர், அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பவுடர்ஸ்லாம் இருக்கும்ல, கெமிக்கல் டப்பா அரைச்சி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இங்கே மைக்ரோபயாலஜி லேப்லேயே இருக்குது. இதுதான் நம்ம வந்து அந்த பாக்டீரியா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இதை கொடுத்து தான் அது வளரும். அதனால் இந்த மீடியா தான் அது வளர வைக்கும். அதுலேயும் நிறையா டைப் ஆஃப் இருக்குது: லிக்விட் மீடியா, சாலிட் மீடியா, செமி சாலிட், என்ரிச்டு, செலக்டிவ், சிந்தட்டிக், செமி சிந்தட்டிக். இதெல்லாம் அதோட அதாவது எந்த தன்மையில் இருக்கக்கூடியது. இது நிறைய மீடியா இருக்கிறத பார்த்தா மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து நியூட்ரண்டட் மீடியா. இதுதான் வந்து பேசிக்கலி மைக்ரோப்ஸை இருக்கக்கூடிய ஒரு மீடியான்னு சொல்கிறாங்க. பொதுவானது அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். பை பாய்.